வணக்கம். திமுகவை சீண்டும் காங்கிரஸ், கண்டுகொள்ளாத டெல்லி தலைமை, கொதிப்பில் திமுக தொண்டர்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததால் தான் நான் நல்ல செய்திகளை காணொலிகளா போட முடியுது. இந்த விஷயத்துக்கு வாங்க. அதாவது இப்ப சமீபத்துல நம்ம தொடர்ந்து ஏற்கனவே பல காணொலிகள் போட்டுட்டோம். இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில உள்ள சில தலைவர்கள் மாணிக்கம் தாக்கூர் மாதிரி, ஜோதிமணி மாதிரி, கார்த்தி சிதம்பரம் மாதிரி சில எம்பிக்கள் பிரவீன் சக்கரவர்த்தியோட சேர்ந்து தொடர்ந்து தாவேகாவுக்கு அவங்க கூட்டணி போற மாதிரியான அந்த கருத்துக்கு சேர்க்கிற மாதிரி கருத்துக்களை பொது வெளியில வெளியிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பாக்குறோம். அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜய் மீட் பண்ணிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. அது டெல்லியில இருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்படல, இல்ல டெல்லி தலைமையோட தான் அது அவர் பார்த்தாராங்கிறதுக்கு நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனாலும் அவருடைய அந்த ட்வீட்டுக்கு, அதாவது விஜய்க்கு ஆதரவான அந்த ட்வீட்டுக்கு இவங்க எல்லாம் சேர்க்கிற மாதிரி தொடர்ந்து பொது வெளியில கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல இப்ப இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஈவன் இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த இன்சார்ஜ் இருக்காங்களா, காங்கிரஸ் இன்சார்ஜ் கிறிஸ் சடங்கர்ங்கிறவர், அவருமே தொடர்ந்து இப்ப விஜய்க்கு ஆதரவான பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், இந்தியா கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டுல திமுக தான், அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அதனால நாங்க எங்களுக்கு விஜய் முன்னாடியே தெரிஞ்சவர், எங்க தலைமையோட அவர் தொடர்பு தான் இருக்காரு முன்னாடியே, அந்த வகையில நாங்க அவரோட தொடர்பு வச்சிருக்கும் போது இதுக்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிற மாதிரி அவர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க பாக்குறோம். இவங்க மாணிக்கம் தாக்கூர் இப்ப சமீபத்துல ஒரு ட்வீட் போடும்போது, சமீபத்துல எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில பார்க்கும்போது தாவேகாவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு, அதே மாதிரி காங்கிரஸுக்கும் இருக்கிற சப்போர்ட் இருக்கு. அப்ப இந்த சப்போர்ட்டினுடைய அடிப்படையில அவங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறோ அதனுடைய அடிப்படையில கூட்டணி ஆட்சி வரணும், அதிகாரத்துல எங்களுக்கும் பவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உட்பட அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதை தொடர்ந்து அதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன சோசியல் மீடியாவில. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது. இந்த காங்கிரஸ்ல சில பேர் இவங்க இந்த எம்பி எலெக்ஷன் டைம்ல இப்படியே சொல்லியிருந்தாங்கன்னா அப்பயே திமுக எல்லாம் கழட்டி வைக்கணும், இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனா இவங்க என்ன தந்திரமா என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய புத்தி அப்படிதான். அந்த காலத்துல இருந்தே காங்கிரஸோட புத்தி அப்படின்னா, கூட்டணி அமைக்கும் போது எலெக்ஷன் டைம்ல வாய முடிட்டு இருப்பாங்க, ஜெயிச்ச உடனே அவங்கவுங்க நாங்க சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி கருத்து சுதந்திரம் எங்களுக்கு தான், அந்த உலகத்திலே எங்க கட்சிக்கு தான் அதிகாரம் மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப இவங்க இன்னைக்கு இப்படி பேசுறவங்க அப்பவே எலெக்ஷன் டைம்லயே பாராளுமன்ற எலெக்ஷன் டைம்ல 2024 சொல்லியிருக்க வேண்டியதானே, அப்படின்னா திமுக விலைக்கு போயிருக்கோம் இல்லையா? ஸோ அது அந்த டைம்ல அப்படியே சும்மா இருந்துட்டு, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்துல இவங்க இந்த கூட்டணியினுடைய அந்த பலத்தை குறைக்கிற மாதிரி, இல்ல இந்த கூட்டணியை உடைக்கிற மாதிரி, இல்ல இந்த கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி கருத்துக்களை பொது வெளியில சொல்லிட்டு வராங்க அப்படிங்கிறதா திமுகவுக்கு ஒரு வேதனையா இருக்கு. இது இவங்க பொது வெளியில சொல்றாங்க இல்லைங்களா, பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் மீட் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு அவர் சொன்னதா இருக்கட்டும், இல்ல தொண்டர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறாங்கன்னு இந்த தலைவர்களே பேசுறதா இருக்கட்டும், இல்ல கருத்து கணிப்பின் பிரகாரம் எங்களுக்கும் பவர் இது இருக்கு, எங்களுக்கும் வேணும் அப்படின்னு இப்ப சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் இவங்களுடைய கட்சி தலைமை டெல்லிக்கு சொல்லிட்டு இதை சொல்றாங்களா, இல்ல டெல்லியினுடைய ஆசீர்வாதம் இருக்குதா? இவங்க இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை தெரிவிக்கும் போது தலைமை கட்சியினுடைய டெல்லி தலைமை அவங்க விருப்பத்தோட தான் இவங்க இதெல்லாம் தெரிவிக்கிறாங்க, இல்ல டெல்லி தலைமையும் இந்த ஒரு ஐடியாவில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா திமுக தன்னுடைய வழியை பார்த்துக்கும். அது இப்ப இவங்களுக்காக வெயிட் பண்ணல, இவங்க தான் இவங்களுக்காக வெயிட் பண்றாங்களே வழிய. திமுக தலைமைக்கு இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு தமிழ்நாட்டுல தாங்கள் தலைவரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு நோக்கம். இரண்டாவது மிக முக்கியமான நோக்கம், பாஜகவை எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த ஒரு அடிப்படையிலையும் பாஜக இங்க உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல மிக மிக தெளிவா இருக்கிறாங்க திமுக. இந்தியா கூட்டணி உள்ள தலைவர்களுமே அப்படிதான் இருக்காங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவா இருக்கட்டும், இல்ல மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்தியா கூட்டணி தலைவர்களை பொறுத்தவரையிலும் பாஜகவை உள்ள விடக்கூடாது, அவங்க உள்ள விட்ட ஆரம்பிச்சோம்னா இந்த அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டு விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இதுல காங்கிரஸ் மட்டும் இந்த மாதிரியான ஒரு அந்த கூட்டணிக்கு எதிரான விரோதமான கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய கருத்துக்களை பொது வெளியில சொல்லி அதன் மூலம் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி இந்த கூட்டணிக்கே ஒரு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி, அதே மாதிரி குழப்பம் வேற, வெறும் குந்தகம் விளைவிக்கிறது மட்டுமோட நின்னா கூட பரவாயில்ல. இப்ப இதுல இந்த இந்தியா கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சி தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, விசிகா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இல்ல திமுக இருக்கட்டும், இந்த தொண்டர்களை குழப்பி இவங்களுக்கு ஒரு ஒரு இந்த கருத்துக்கு மாறா, அதாவது இந்தியா கூட்டணி ஜெயிக்கணுங்கிற அந்த கருத்துக்கு மாறான வேற ஒரு கருத்தை விளைவிப்பதன் மூலமாக இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் உண்டாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இது காங்கிரஸ்ல உள்ள சில எம்பிக்களுடைய சுயநலம் மற்றும் காங்கிரஸ்
உள்ள சில தலைவர்களுடைய சுயநலம் தான். இதே காங்கிரஸுடைய சுயநலம் தான் வந்து பீகார்ல வந்து காங்கிரஸ் தோத்து போனதுக்கு மிக முக்கியமா காரணமா பார்க்கிறோம். வட இந்தியாவில் தொடர் தோல்விக்கு காரணமுமே வந்து ராகுல் காந்திக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த சாப் சங்கிகள் என்று அழைக்கப்படக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பொன்னையர்களும் பெருமுதலாளிகளும் வந்து ராகுல் காந்தியோட அந்த கருத்தோட்டத்துல ஒத்து போகலங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இவங்க ஒரு சிலரால் தான் ஒரு மாநிலத்தில இருக்கிற ஒரு சில இந்த பண்ணையார் தனத்தால் தான் வந்து காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை வந்து சமீப காலங்கள்ல தழுவிருக்குங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு தோல்வியை இந்தியா கூட்டணிக்கு உருவாக்க தான் வந்து இவங்க தொடர்ந்து பாடுபடுறாங்களோ அப்படிங்கிற ஐயப்பாடு வந்து இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த கட்சி இந்தியா கூட்டணி ஆதரிக்கக்கூடிய பொதுவானவர்கள் மத்தியிலும் இந்த ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து பொது வெளியில பரப்புவதன் மூலமாக அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து இந்த திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வராம இருக்கிறதுக்கு லோக்கல் லெவல்ல பண்ணணும். அதே சமயம் தாவேகாவுடன் கூட்டணி அமைச்சு அதிகார பகிர்வு அல்லது ஆட்சியில் பங்கு இந்த விஷயங்களுக்கு வந்து அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கிறதால நாங்க அவங்கள சப்போர்ட் பண்றோம். மேலும் வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கு, திமுகவுக்கு அடுத்தது விஜய்க்கு தான் அதிகமா இருக்கு, அதிமுகவை விட விஜய்க்கு அதிகமா இருக்குங்கிற அந்த கருத்து கணிப்பினுடைய அந்த டேட்டாவை வந்து இவங்க எல்லாம் நம்பி அதுதான் உண்மைங்கிற மாதிரி தான் இவங்க வந்து இப்ப பொது வெளியில பேசிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். இப்ப அதிமுகவை விட விஜய்க்கு வந்து அதிகமான சப்போர்ட் இருக்காங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படலை. இந்த கருத்து கணிப்புங்கிறது ஒரு சயின்டிபிக்கான எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் கிடையாது, எல்லாம் கருத்து திணிப்புகளா தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது எந்த அடிப்படையில இந்த மாதிரியான முன்முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த சூழல்ல இந்த விஜயனுடைய நிரூபிக்கப்படாத அவருடைய அந்த பலத்தை வந்து அடிப்படையாக கொண்டு நல்லா நிரூபிக்கப்பட்ட 2-3 தேர்தல்கள்ல தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு வருகிற திமுகவினுடைய பலத்தை இந்தியா கூட்டணி பலத்தை வந்து உடைக்கிற மாதிரி அதை வந்து பலவீனப்படுத்துற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு பரப்புரைகள்ல வந்து இங்க ஈடுபடும் போது அது உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்துல சொல்லிக் கொள்கிற கருத்து. ஏன்னா இது வந்து இவங்க வந்து தனிப்பட்ட தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி பண்றாங்கிறது ஒரு விஷயம். சுயநலத்துக்காக பண்றாங்கன்னா இவங்க வந்து அதை வந்து பொது வழியில சொல்லக்கூடாது. இவங்க கட்சிக்குள்ள சொல்லி இவங்க கட்சி வந்து ஒரு முடிவெடுத்து அவங்க மூலமாக வந்து நாங்க இந்த மாதிரி அலையன்ஸ்ல இருந்து வெளியே போயிடுறோம், எங்களுக்கு வந்து தாவாக்காவில நிறைய சீட்டு கிடைக்குது, எங்களுக்கு அங்க போனா நிறைய கிடைக்கும்ங்கிறதால நாங்க உங்களை சேர்ந்து நாங்க போறோம்னு அது தெளிவா சொல்லிட்டு போங்க. யார் வேணாங்கிறாங்க? முறைப்படி டெல்லி மூலமா கருத்து பரிமாற்றத்தை நடத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா நம்ம இந்த எலெக்ஷன்ல ஒண்ணு சேர்ந்தோம், அப்ப வேண்டாம் வர எலெக்ஷன்ல வேண்டாம் நாங்க தாவேக்காவோட போறோம்னு சொல்லி அப்புறம் நீங்க ஒரு பரப்புரை ஆரம்பிங்க. இங்க இருக்கும்போதே வந்து ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னா அதெல்லாம் எப்ப கேட்க வேண்டிய கேள்வி? அதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருக்கணும். சட்டமன்றத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஜெயிக்கிறோம் மாதிரி தோணா நீங்க இப்ப வெளியிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க போனா திமுகவுக்கு வந்து சேர்றதுக்கு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்காங்க, ஏற்கனவே இருக்கிற கட்சிகளே வந்து அங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, ஆட்சிக்கு நல்ல பேர் தான் இருக்கு, ஆட்சிக்கு எந்த கெட்ட பேரும் கிடையாது. அப்படிங்கும் போது திமுக தன்னுடைய பலம் என்ன பண்ணணுங்கிறத பார்த்துப்பாங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதற்கு மாறாக இங்க உள்ள இருந்துகிட்டே வந்து இந்த தாவேக்காவை ஆதரவு பண்ணி போடுறது, ட்வீட் போடுறது, அதுக்கு ஆதரவா பேசுறது, இந்த கூட்டணியில எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து எல்லா தொண்டர்களையும் வெறுப்பேற்றுது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இந்த போன எலெக்ஷன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாங்க இவங்களுக்காக அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெரியும். இவங்களுக்கு 10 எம்பிக்களை உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய உழைப்பு வீணாக போறதை அவங்க பார்த்து சகிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இதை வந்து இந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் இவங்களை கட்டுப்படுத்தணும். இல்லை கட்டுப்படுத்த முடியாது, நாங்க இப்படிதான் இருக்கோம்னா பிரிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் கொண்டு அப்படின்ற கருத்தாகும். அடுத்த வகுப்புல வேற விடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.